வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம் இன்னைக்கு என்ன தலைப்பு பேச போகிறோம் அப்படின்னா, ஏர்னஸ்ட் மணி, அட்வான்ஸ் மணி அப்படின்னு ரெண்டு வகையாக பணம் இருக்குது. அதாவது ஒரு அக்ரிமெண்ட், சேல் அக்ரிமெண்ட் போடும் பொழுது ஒரு முன்பணம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த முன்பணத்தை நீங்கள் அட்வான்ஸ் மணி அப்படின்னு போட்டால், அட்வான்ஸ் மணின்றது ADVANCE, அட்வான்ஸ் முன்பணம் அப்படின்னு போட்டால் அதுக்கு வேறு ஒரு சட்டப்பலன். இயர்னஸ்ட் மணி, EARNEST, இயர்னஸ்ட் மணி என்று போட்டால் அதுக்கு ஒரு சட்டப்பலன். ஒரு வார்த்தையில் அப்படியே எல்லாம் தலைகளை மாறிடும். ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது எல்லாருமே அட்வான்ஸ் பணம், முன்தொகை, சேல் அட்வான்ஸு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் அது ஏர்னஸ்ட் மணி, EARNEST போட்டால் அதோட அர்த்தம் முழுமையாக மாறுகிறது. என்னென்ன வித்தியாசம் நம்ம பார்ப்போம். ஏர்னஸ்ட் மணி அப்படின்னு எழுதுனா வாங்குபவர் மிக சீரியஸாக வாங்குவதற்காக இருக்கிறார். அட்வான்ஸ் மணி என்றால் அவர் வாங்குவதற்காக சீரியஸாக இருக்கிறார் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று நீதிமன்றம் கருதுகிறது. ஞாபகம் வச்சுக்கணும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் அந்த அக்ரிமெண்ட்டில் அட்வான்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, எதிர்காலத்தில் நீங்கள் ஏற்றதை ஆற்றுக அப்படின்னு போகும்பொழுது அதனுடைய அர்த்தம் வேறு, இயர்னஸ்ட் மணி அட்வான்ஸ் வேறு. இயர்னஸ்ட் மணி அப்படின்னா கான்ட்ராக்ட் கேரண்டி. இயர்னஸ்ட் மணினா என்னது? கான்ட்ராக்ட் கேரண்டி. அட்வான்ஸ் மணினா அது ஒன்லி விலையோட அட்வான்ஸ், ப்ரைஸ் அட்வான்ஸ் அப்படின்னு செஞ்சுக்கோங்க. இயர்னஸ்ட் மணினா கான்ட்ராக்டை ரொம்ப பைண்ட் செய்யும். அட்வான்ஸ் மணினா பேமெண்ட்டை தொடங்குறாருன்னு அர்த்தம். கிரைய தொகையை தொடங்குறாரு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதானே தவிர கான்ட்ராக்டோட இயர்னஸ்ட் மணின்ற வார்த்தையை தான் பைண்ட் செய்யும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஏர்னஸ்ட் மணினா இழக்க வேண்டி இருக்கும். அதாவது நீங்கள் ஏற்றதை ஆற்றலைன்னா, சொன்னதை செய்யலைன்னா, 10 லட்ச ரூபா நீங்கள் இடத்தோட விலை 1 லட்ச ரூபா ஏர்னஸ்ட் மணி போட்டிருந்தீங்க, 3 மாதத்தில் முடிக்கலை அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா நீங்கள் இழந்துடணும். அதுதான் ஏர்னஸ்ட் மணி. அட்வான்ஸ் மணினா நீங்கள் அதை இழக்கணும்னு அவசியம் இல்லை, பேசி அதை நம்ம வாங்கிக்கலாம். அதுதான். இப்போது எவ்வளோ பேர் சேல் அக்ரிமெண்ட் போடுறீங்க. இப்போ எங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க. இடம் வாங்குறவங்க வந்தால் நான் அட்வான்ஸ் மணின்னு போட்டு கொடுப்பேன். இடம் விற்கிறவங்க வந்தாங்கன்னா நான் ஏர்னஸ்ட் மணின்னு போட்டு கொடுப்பேன். நம்ம கட்சிக்காரங்களுக்கு எது பாதுகாப்போ அதை நாம் செஞ்சு கொடுப்போம். ஆக இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயர்னஸ்ட் மணினா என்ன, அட்வான்ஸ் மணினா என்ன, இது சம்மந்தமாக நிறைய உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் டீட்டெயிலாக இருக்குது. இயர்னஸ்ட் மணினா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக இருக்குது. அதனால் இன்னும் சார் ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு சின்ன வார்த்தையில் வித்தியாசம், இது போல் நிறைய சின்ன சின்ன வார்த்தையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. 4 நாட்கள் பயிற்சி முகாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்காசி மாவட்டத்தில் மேக்கரையில் ஆவண எழுத்தர் தொழில் முனைவோர் பயிற்சி நடக்கவிருக்கிறது. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இது போல் நிறைய உங்களுக்கு விஸ்டம் பைட்ஸ்ன்னு சொல்லுவான், ஞானத்தை தூண்டி விடுகின்ற செய்திகள் அங்கு நிறைய இருக்கிறது. எனவே வாய்ப்புள்ளவர்கள் நிச்சயம் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகின்றேன். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.